ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளா லாங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நாங்க இன்னைக்கு லாங் வீடியோ போடுறதுக்கு காரணமே நீங்க மட்டும்தான். இந்த லாங் வீடியோக்கு நீங்க எவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் அமையும். நாம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி நீங்க இதுவரைக்கும் பார்க்காத ரொம்பவே வேற லெவலான ஒரு லவ் ஸ்டோரி. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களோட யாசின். இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. கதையோடைய ஆரம்பத்துல மேக்ஸ் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. பட் இந்த பொண்ணு கிளாஸை கவனிக்காம நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறா. இந்த பொண்ணு அவளுடைய கனவுல ஒரு மிகப்பெரிய ஃபேஷன் டிசைனர் ஆகிற மாதிரியும் எல்லாரும் அந்த பொண்ணை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரியும் கனவு கண்டுட்டு இருக்கிறா. அவங்களுடைய கனவுல ஒரு முணுமுணுக்கிற மாதிரி வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸை கேட்டதும் இவங்க பதறி அடிச்சு எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இவனுடைய வாய்ஸ் என்னுடைய ட்ரீம்ல கேக்குது அப்படின்னு ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. இதை பார்த்த மேக்ஸ் சாரும் ஒருவேளை நான் எழுதி போட்ட கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் தான் பண்ண போறேன்னு நினைச்சுக்கிட்டு எங்கம்மா ஆன்சரை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த பொண்ணு தான் நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. சோ அதனால பக்கத்துல இருக்கிற பொண்ணு கிட்ட கேட்கிறா என்னடி கேட்கிறாரு அப்படின்னு. அவங்க பக்கத்துல இருக்கிற பொண்ணும் மேக்ஸ்னா என்னன்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு பிரில்லியண்டா ஆன்சர் பண்றதா நினைச்சுக்கிட்டு சார் மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கக்க பக்கான்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சடனா நம்மளுடைய ஹீரோ என்ட்ரி கொடுக்கிறாரு. இந்த பையன் தான் சின்மய், நம்ம டிராமாவுடைய ஹீரோ. தென் இவன் ரொம்ப பெரிய பணக்காரன். அதை மட்டும் இல்ல காலேஜ்ல நல்லா படிக்கக்கூடிய பையன். இவன் மேல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மிகப்பெரிய கிரஷ் இருக்கும். சோ அவன் முன்னாடி அவமானப்படுறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு விரும்பல. அதனால உட்கார்ந்துடுறாங்க. உடனே பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப இந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வரான். தென் அந்த பொண்ணு இல்ல நீ என்கிட்ட பேசக்கூடாது, நமக்குள்ள எதுவுமே இல்ல, எனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு, உனக்கும் அது பரவிடும், சோ நீ பக்கத்துல வராதுன்னு சொல்லி அவனை அவாய்ட் பண்றா. தென் இந்த பையனுமே நீ என்ன ஏன் அவாய்ட் பண்றேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நமக்குள்ள போட்டிருந்த அக்ரிமெண்ட் நீ மறந்துட்டியான்னு சொல்லி கேட்கறான். என்ன அக்ரிமெண்ட், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஓடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. தென் அவன் ஒரு கையாலேயே இவங்களுக்கு பிடிச்சி இழுத்துறான். நம்ம ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்ச ஹீரோயின் கரெக்டா அவங்களோட ரூமுக்கு வந்துடுறாங்க. தென் அவங்க ரூம்மேட் கூடயும் பேசிட்டு இருக்காங்க. ஏன் பதட்டமா இருக்கேன்னு அவங்க ரூம்மேட் கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் சும்மா நார்மலா தான் இருக்கேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு உள்ள வந்துடுறாங்க. தென் இந்த பையனும் அவங்களுடைய ரூம்குள்ள போறான். தென் அவங்களுடைய ரூம்லயும் அவனுக்கும் ஒரு ரூம்மேட் இருக்காங்க. தென் அவங்களும் கேட்கறாங்க நீ அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தனே, ஒருவேளை அந்த பொண்ணுக்கும் உனக்கும் நடுவுல ஏதாவது சம்திங் அப்படின்னு சொல்றான். பட் அதுக்கு இந்த ஹீரோவும் இல்ல எங்களுக்குள்ள அப்படிலாம் எதுவும் இல்லன்னு சொல்லி சமாளிக்கிறான். அதுக்கு இந்த பையன் சொல்றான் இல்ல அந்த பொண்ணு அப்படிலாம் கிடையாது, அவ இப்ப வரைக்கும் சிங்கிளா தான் இருக்கா, யார் கூடவும் கமிட் ஆகவே இல்ல அப்படின்னு இந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட் சொல்றான். உடனே நம்ம ஹீரோ கேட்கறான் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அதுக்கு இந்த ஃப்ரெண்ட் பையன் சொல்றான் இது எல்லாமே அவ என்கிட்ட சொல்லி இருக்கிறா, ஏன்னா நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே ஒன்னாதான் ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் ஹீரோயின்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. தென் அப்ப மியா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்காங்க. மியா அப்படிங்கிற பொண்ணு ரொம்பவே அழகா இருப்பாளாம். அவ டாக்டர் கிட்ட போனா ஊசி போடுறதுக்கே டாக்டர் பல தடவை யோசிப்பாங்களாம், அந்த அளவுக்கு அந்த பொண்ணு அழகா இருப்பாளாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சடனா அந்த மியாங்கிற பொண்ணு உள்ள என்டர் கொடுக்குறா. அதுக்கப்புறம் ஓ நீதான் மியாமாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்டர் ஆகி இப்ப ரூம்ல 4 பேர் இருக்காங்க. சடனா இவங்களுடைய ரூம்மேட்ல ஒருத்தி ஒரு இன்விடேஷன் கார்டை வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறா. சேனலே அவங்களுடைய ஹேங் குரூப்ல இன்வைட் பண்ணிருக்காருன்னு சொல்றான். இதை கேட்டது நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஏன்னா சேனலிங்கிறவங்க ரொம்பவே ஹாப்பியா எல்லார்கிட்டையும் ரொம்பவே பாசமா பழகக்கூடியவங்க. பட் அந்த கார்டு ஒரிஜினலான இன்வைட் கார்டே கிடையாது, அதை யாரோ டூப்ளிகேட்டா ரெடி பண்ணி இந்த ஹீரோயின் கிட்ட கொடுத்திருக்காங்க. இந்த பொண்ணு அந்த கார்டை எடுத்துட்டு செக்கர் கிட்ட கொடுக்கும்போது அந்த செக்கரும் கரெக்டா அதை செக் பண்ணாமலேயே கொடுத்துடுறாரு. நம்மளுடைய ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்காங்க. தென் எல்லார்கிட்டயுமே போயிட்டு வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. தென் இவங்க பேசுறது எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுனால இவங்க அதை கேட்கறதுக்குனே ஒரு மக்கள் கூட்டமே வராங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறான். அவன் ஹீரோயினை விட்டு போகவே இல்ல, திரும்ப திரும்ப சுத்தி வந்துட்டே தான் இருக்கு. நம்ம ஹீரோயினும் அங்க நடக்கிற பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கிறதுக்காக தன்னுடைய மொபைல் போன்ல எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் குறைஞ்சவன் கிடையாது, அவனும் அவன் போனை எடுத்து நம்ம ஹீரோயினையே வளைச்சு வீடியோ எடுத்துட்டே இருக்கிறான். நம்ம ஹீரோயினும் அடுத்து ஹீரோ கண்ணில் எப்படியாவது படக்கூடாதுங்கிறதுக்காக மாஸ்க் கேப் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. பட் அப்படி இருந்தாலும் நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிடறான். தென் அவங்களை கூட்டிட்டு வந்துட்டு ஏன் என்னை விட்டுட்டு போனேன்னு சொல்லி திரும்ப ஒரே கொஸ்டினை தான் கேட்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் தயங்கிக்கிட்டே ஒரு பொய்யான கதையை கிரியேட் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் உண்மையான ரீசன் என்னங்கிறத சுத்தமா மறந்து போயிட்டேன், நான் கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு உண்மையான ரீசனை சொல்றேன்னு சொல்லி மழுப்புறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஹீரோயினை ஹேங் குரூப்ல வச்சு எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே காமிச்சு பிளாக்மெயிலும் பண்றான். நீ ஹேங் குரூப்ல போலியா தான் என்டர் ஆயிருக்கங்கிறது எனக்கு தெரியும், நீ மட்டும் எனக்கு உண்மையை சொல்லலனா இந்த வீடியோவை நான் ஹேங் குரூப் கிட்ட காட்டிடுவேன்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பையனுடைய
பையனுடைய பைசைக்கிள் ரிப்பேர் ஆயிருக்கும். தென் அதையும் இந்த பொண்ணை வச்சு சரி பண்ணிட்டு இருக்கிறான். இப்படி இந்த பையனுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே இந்த பொண்ணை வேலைக்காரி மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்கிறான். தென் சடனா அங்க இருக்கிற நோட்டீஸ் போர்டுல கேம்பஸ் செலக்ஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்றவங்களுடைய நேம் லிஸ்ட் எழுதி ஒட்டிருக்காங்க. அதுல நம்ம ஹீரோவோட நேமும் இருக்கு. நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நீங்களும் அதுல பார்ட்டிசிபேட் பண்றீங்களான்னு. தென் அதுக்கு அவரு, ஆமா நானும் பண்றேன், பட் அதுக்கு நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பையன் பாஸ்கெட் பால் டீம்ல போயிட்டு பாஸ்கெட் பாலும் விளையாட போயிடுறான். தென் இந்த பொண்ணு இதை பெரிய சந்தர்ப்பமா நினைச்சுக்கிட்டு நேரா ஓடி போய் அந்த பையனுடைய திங்ஸ் எல்லாத்துலயும் போய் தேடி பார்த்துட்டு எப்படியாவது அவனுடைய போனை கண்டுபிடிச்சு அந்த வீடியோவை டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப சடனா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது, எனக்கு இப்ப குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், போய் எடுத்துட்டு வான்னு. இப்பதான் நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க, இவன் விளையாடும் போது கூட போன் அவன் கூடவே வச்சுட்டு தான் விளையாடுறான்னு. அப்படியே எல்லாருக்கும் இவ தண்ணி கொடுத்துட்டு இருக்கும் போது சடனா அவனுக்கே தெரியாம அவனுடைய போனை எடுத்துட்டு ஓடி வந்துடுறா. தென் போன்ல இவன் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கான். இவங்களும் தனக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அன்லாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணி பாக்குறாங்க. பட் அன்லாக்கே ஆகல. அதுக்கப்புறமா தான் யோசிச்சு இந்த ஹீரோயின் தன்னுடைய டேட் ஆஃப் பர்த் பாஸ்வேர்டா போடுறாங்க. போனும் அன்லாக் ஆயிடுச்சு. தென் அவன் எடுத்த வீடியோவையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா இந்த ஹீரோ பின்னாடி வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து போனையும் புடுங்கிட்டான். நீ இந்த போன்ல இருந்து வேணாலும் இந்த வீடியோவை நீ டெலிட் பண்ணிக்கலாம், பட் நான் அந்த வீடியோவை நான் கிளவுட்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உன்னால எப்படி டெலிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, நீங்க எதுக்கு என்னுடைய டேட் ஆஃப் பர்த் உங்க பாஸ்வேர்ட்ல போட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்தது, அதனாலதான் நான் போட்டிருக்கேன், மத்தபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்றான். கார்டனுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, நீ எனக்கு டிராயிங் பண்ணி கொடுக்கணும், அங்க உட்காந்து எனக்கு டிராயிங் பண்ணி கொடுன்னு சொல்றான். நம்ம ஹீரோயினும் டிராயிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது கூட நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை வரைஞ்சு காட்டியிருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவுடைய ஃபேஸ அவங்க ரொம்பவே அழகா வரைஞ்சிருப்பாங்க. தென் நம்ம ஹீரோவுடைய தலையிலையும் ஏதோ ஒண்ணு இருந்திருக்கும். தென் இவங்களும் அதை போய் தட்டி விடுறங்கிற பேர்ல இன்னும் அவங்க க்ளோஸா இருந்திருப்பாங்க. அந்த ஸ்வீட்டான மெமரிஸ் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்காரு. தென் நம்ம ஹீரோயினுடைய ஃபேஸும் அவ்வளவு கியூட்டா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் வரைஞ்சு முடித்த டிராயிங்கை வந்துட்டு நம்ம ஹீரோட்ட காட்டுறாங்க. தென் அந்த ஹீரோவை பார்த்துட்டு, எனக்கு இது பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிடுற, நீ எனக்கு வேணும்னே எனக்கு பிடிக்காத எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இருக்கிற, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல, நான் என்னுடைய பழைய காதலியை தான் நான் லவ் பண்றேன், உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. நீ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, நீ என்னுடைய எனிமின்னு சொல்லி ஹர்ட் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயினும் இதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கார்டனுக்குன்னு கொண்டு வந்த சாப்பாடு எல்லாத்தையுமே கொண்டு போய் ஆத்துல கொட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடி வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வந்துட்டு, நீங்க அந்த வீடியோவை டெலிட் பண்ணாத வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும், உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ தாராளமா பண்ணிக்கோ, பட் நீ என்ன பண்ணாலும் நான் அந்த வீடியோவை டெலிட் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, நீ என்னதான் என்னைய வெறுத்து ஒதுக்குனாலும் உன்னுடைய மனசுல எனக்குன்னு ஒரு சின்ன இடமாவது இருக்குன்னு சொல்றான். தென் அந்த மூமெண்ட்ல அவன் கையில பூனையோட நிக்கிற அந்த அழகான சீன் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. தென் அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவுடைய கியூட்டான ஃபேஸ பார்த்து ரசிக்கிறாங்க. தென் மறுநாள் நம்ம ஹீரோயின் காலேஜ்க்கு போகவே இல்லை. தென் நம்ம ஹீரோவும் நீ ஏன் காலேஜ்க்கு வரலன்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுறாரு. அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஏன்னா நம்ம ஹீரோயின் நேத்து நம்ம ஹீரோய அந்த கியூட்டான லுக்க இமேஜின் பண்ணி நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கிற மிகப்பெரிய ஸ்டிக்கரை ஒன்னு ரெடி பண்ணிருக்காங்க. தென் அந்த போஸ்டரையும் கொண்டு வந்து அவங்க காலேஜுக்கு வெளியில வச்சிருப்பாங்க. இதை பார்த்து நம்மளுடைய ஹீரோவும் ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டு கிளாஸ் ரூம்ல இருந்து கிளம்பி வந்துருவான். தென் கீழே ஓடி வந்துட்டு அந்த போஸ்டரை பார்த்ததும் ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டு நம்ம ஹீரோயின் எங்க இருக்கான்னு போய் தேடிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட தன்னுடைய சிரிச்ச முகத்தோட வந்துட்டு, நான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன்னு சொல்லி தன்னுடைய சந்தோஷம் எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டு இருக்கிறான். தென் அவன் ரொம்பவே சந்தோஷமா நம்ம ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு, நீ என்கிட்ட எதையாவது சொல்லணுமா, நீ என்கிட்ட எதையாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், நமக்குள்ள என்ன இருக்கு, நான் என்ன உங்ககிட்ட சொல்லணும், நம்ம ஜஸ்ட் ஒரு கிளாஸ்மேட்ஸ் அவ்வளவுதான், அதை தாண்டி நமக்குள்ள எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோய்க்கு ரொம்பவே கோவம் வந்துருது. அங்கிருந்து கோவப்பட்டு கிளம்பிடுறான். அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, இப்பவாது நீ அந்த வீடியோவை டெலிட் பண்ணுவியா சொல்லு அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் எப்ப அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறனோ அப்ப நான் கண்டிப்பா உன் வீடியோவை நான் டெலிட் பண்றேன்னு சொல்றேன். தென் அடுத்த நாளே நம்ம ஹீரோயின் நல்லா வேஷம் போட்டுட்டு எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கா. தென் அந்த நோட்டீஸ்லயும் எல்லாரும் நீங்க எங்க எப்படியாவது நம்ம ஹீரோய்க்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருங்கன்னு சொல்லி போட்டிருக்கிறா. எப்படியாவது நம்ம ஹீரோவை இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சிடணும், தென் அப்பதான் அவர் இந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுவாருன்னு ரொம்பவே நம்புறா. அப்ப சடனா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் போட்டிருக்கிற சேம் அந்த பாண்டா காஸ்டியூமை போட்டுட்டு வந்துட்டு நிக்கிறான். எனக்காக நீ இவ்வளவு பண்ணும்போது உனக்காக நான் சப்போர்ட் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து நிக்கிறான். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத பாக்குறதுக்கு பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க.